சட்டசபையில் பயங்கரமாக பேசினாரேன்னு சொல்லி ஃபயர் விட்டுட்டு நம்மளும் வீடியோ எல்லாம் போடலாம்டா அப்படின்ட்டு இருந்தேன். ஆனால் தனிக்கு நைட்டே வந்து த்ரிஷா மேம் வந்து அதை முடிச்சு விட்டாங்க. சோழியே முடிச்சுடாங்கிற மாதிரி அப்படியே விஜய் ஃபேன்ஸுக்கெல்லாம் எப்படி இருக்குன்னு தெரியல. இதையும் வந்து நிறைய பேர் ஹாட்டின்னு அனுப்பி எனக்கு தெரிஞ்சவங்களே ஹாட்டின்னு அனுப்பி கொண்டாடுறானுங்க. கிட்டத்தட்ட 58 லட்சம் பேர்த்துக்கு மேலே வந்து லைக்ஸ் போயிட்டு இருக்குது. அவ்வளோ ஷேர்ஸ் நடக்குது. அதில் ஆப்போசிட்டாக இருக்கிற ஒரு ஜெண்டருக்கு வந்து வலிக்குங்கிற ஒரு சின்ன இது கூட தோணலை. அதாவது வந்து தான் குழந்தைங்க ப்ளஸ் வந்து ஆப்போசிட்டாக இருக்கிற தன்னோட ஒய்ஃபு அவங்களுக்கெல்லாம் பாதிக்கும் அப்படிங்கிற ஒரு இது இல்லாமல் இவரோட அனுமதி இல்லாமல் வந்து அந்த போஸ்ட் நடக்கலை. ஆனால் இதையும் வந்து நார்மலைசைஸ் பண்ண பழகிட்டோம்ல, இதுக்கும் வந்து முட்டு கொடுத்து எல்லாத்தையும் வந்து ஏற்றுக்க பழகிட்டோம்ல. என்னன்னாலும் அவங்களோட பர்சனல் அதில் நம்ம தலையிடக்கூடாது தான். ஆனால் வந்து பப்ளிக்காக ஒரு விஷயம் வந்து கம்ப்ளீட்டடாக பப்ளிக் வந்துருச்சு அப்படின்னா பப்ளிக் சர்வெண்ட்டுக்கு வந்துட்டாரு, அதுக்கேற்ற மாதிரி அவரும் வந்து இருக்கணும். ஆனால் வந்து அவர் அதை பொருட்படுத்தாமல் நான் என்ன வேணால் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி பண்ணுறது ஏதோ ஒரு மாதிரி ரொம்ப பாதிக்குது. அது மட்டும் உண்மை. இதையும் வந்து நார்மலைசைஸ் பண்ணி இதையும் வந்து கொண்டாடிட்டு அண்ணி அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி கேவலமாகவே இல்லைல்ல.